ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஹரியானாவை பொறுத்தவரை கடுமையாக காங்கிரஸ் தோழர்கள் தலைவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அதேபோன்று ஜம்மு காஷ்மீரிலும் சிறப்பு அந்தஸ்தை எல்லாம் பாஜக எடுத்துவிட்டு 10 ஆண்டுகளாக என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத இடத்தில் இருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் 2 மாநிலங்களிலும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் முழு விவரமும் வந்த பிறகு நான் பத்திரிகையாளரை சந்திக்கிறேன். இப்பொழுது முன்னணி இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியிலே பின்னடைவுல இருந்தாலும் எல்லா தேர்தலையும் தோல்வியை சந்தித்திருந்தாலும் இந்த வெற்றி இந்த முன்னணியை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இந்த மக்கள் வந்து ஏற்கனவே 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் நடைபெறுகின்ற ஊழல்கள், மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு எதிராக செயல்படுவது, குறிப்பாக ஒன்றிய விசாரணை அமைப்புகளாக இருக்கின்ற சிபிஐ, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ் போன்றவைகள் எல்லாம் அச்சுறுத்துவது, அவர்களை வைத்து ரைடு என்ற பெயரில் சோதனை செய்வது, குறிப்பாக மாநில கட்சிகள், காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் அந்த கட்சியை விட்டு பாஜகவில் ஐக்கியமாகிவிட்டால் அந்த வழக்குகள்லாம் நீடித்து போக செய்கிறார்கள் அல்லது திரும்ப வாபஸ் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இதுதான் நடக்கிறது. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஆகவே இனிவரும் காலங்களில் மக்கள் தெளிவான முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் முழு மனதோடு நம்புகிறோம். உறுதியாக நடக்கும். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை சார், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேர்தல் நடக்கும். இந்த தேர்தல் வந்து காங்கிரஸ் பிரதானமா ஒரு முன்னணியில் வர்றாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு வர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நிறைய இதை கொண்டு வந்தாங்க. இல்ல, சிறப்பு அந்தஸ்தை எதுக்கு எடுத்தாங்கன்னு ஒன்று சொல்லணும். அவங்க சிறப்பு அந்தஸ்து எடுத்ததுக்கு என்னென்ன காரணங்கள் சொன்னாங்கன்னா, தொழிற்சாலைகள் வரும், வேலைவாய்ப்பு ஏற்படும், துப்பாக்கி சத்தமே கேட்காது, தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் இருக்காதுன்னாங்க. ஆனா 10 ஆண்டுகளா அவர்கள் சொன்னதெல்லாம் நின்று போய்விட்டதா, தடுத்து நிறுத்தப்பட்டதா என்று பார்த்தால் ஒன்று நிறுத்தப்படவில்லை. அப்பொழுது எந்த நோக்கத்திற்காக இந்த சிறப்பு அந்தஸ்தை இவர்கள் எடுத்தார்கள் என்ற கேள்வி இருக்கு. காலங்காலமாக நாம் அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டமாக இயற்றியதை சிறப்பு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறோம். எதற்காக? அது ஒரு சாரார் மக்கள் தான் ஆள வேண்டும், ஒரு சாரார் மக்களை புறந்தள்ள வேண்டும் என்ற பார்வை பாஜகவுக்கு தொடர்ந்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த சிறப்பு அந்தஸ்தை கூட எடுத்தார்கள். ஆகவே மக்கள் அங்கே தெளிவான முடிவை எடுக்க இருக்கிறார்கள். முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஓரிரு மணி நேரங்களில ஒரு தெளிவான முடிவுகள் வரும். அந்த பிறகு நாம் சந்திப்போம். நன்றி. பாஜக குறுக்கோயில் ஆட்சி பிடிச்சிடக்கூடாதுன்றதுலாம் ஒரு குற்றச்சாட்டு. இதெல்லாம் காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ளும்? இல்ல, அதற்காகத்தான் நான் நியமன உறுப்பினர்கள். பாண்டிச்சேரியில் என்ன நடந்துச்சு? பாண்டிச்சேரியில் நடந்தால் ஜம்மு காஷ்மீரில் நடப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆகவே மக்கள் ஒரு முறை 2 முறை அவர்களை ஏமாற்றலாம், காலம் காலமாக அவர்கள் ஏமாற்ற முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பு தான் இறுதி முடிவை எட்டும். ஆகவே நாங்கள் முழு மனதோடு எதிர்பார்க்கிறோம். 2 மாநிலங்கள் பெருவாரியான வெற்றியை காங்கிரஸ் பேரியக்கம் பெறும். தேங்க்யூ.